கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் புதன் 11ல் இருந்தார். 11லேருந்து இப்போ 10ஆம் வீட்டுக்கு போகிறார் 4ஆம் தேதி அன்னைக்கு. 10ஆம் வீட்டில் யார்? சூரியனும் புதனும். சூரியனுக்கு 10ல் ஸ்தான பலம். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, செய்வனை திருந்த செய்யணும் சொல்லுவாங்க. திருந்த செய்யலை, நீங்கள் எக்ஸலன்ஸ் சீர்பட செய்கிறீர்கள். பெருமை தரக்கூடிய அளவில் உங்கள் செயல்பாடு அமைஞ்சிடும். எடுக்கிற காரியங்களில் ஒரு பர்ஃபெக்ஷனோடு மட்டும் இல்லை, பெரிய வெற்றி, புகழ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை சொல்கிறது. 11ஆம் வீட்டில் சரி இவ்வளோ பிரமாதமாக செஞ்சேன், 11ல் குரு உச்சம், லாபம் எப்படி இருக்கும்? எனக்கு நியாயமாக வர வேண்டிய லாபம் 80% அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கையில் வர லாபம் பார்த்திங்கன்னா 100% தாண்டும். 110 120% வரும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடும் அதில் வரக்கூடிய அந்த ரிசல்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. சரி, இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கு, கொஞ்சம் மிதப்பாக தானே இருக்கும். 12ல் சுக்கிரன். நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துனீங்கன்னா எல்லா எம்ப்ளாயீஸையும் வச்சுக்க, ஜாலியாரு, லீவ் வேணுமா, ஒரு தரேன், எடுத்துக்கோ, 1 வீக்கு போய்ட்டு வா, அந்த மாதிரி. இல்லை எல்லாரையும் கூட்டிகிட்டு எங்கேயோ ஒரு இடம் போயிட்டு வரேன். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவர்களையும் குஷிப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும்னு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க.